எங்கேயுமே ஹோம் லோன் வந்து ஒஸ்ட்டு தான். ஒரு 50,000 வாங்குறேன்னீங்களா, 25,000 ரெண்டுக்கே லோனுக்கே போயிடும். அப்படி பார்க்கும்போது 25,000 வச்சு ரன் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். அதுக்கான சோர்ஸ் இருந்தால் நம்ம இஎம்ஐக்கு போகலாம். அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஹோம் பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். நம்ம வாடகை வீட்டில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஓன் வீட்டில் இருக்கணும்னு தான் இப்போ இருக்கிற எல்லாருடைய கனவு வந்து அதுவும் ஒன்று தான். கம்பல்சரி வந்து ஓன் ஹவுஸ் கண்டிப்பாக இருக்கணும். நமக்கு தேவைப்படுது. ஒரு 6 மாதம் கழிச்சு சிறு சேமிச்சு வச்சு கூட நீங்கள் ரெடி காசு கொடுத்து எடுக்கலாம். இஎம்ஐக்கு மட்டும் நம்ம எந்த பொருளுக்கு போகவே போகும். எஸ்ஐபி மாதிரி ஏதாவது உங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்றாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிட்டர்ன் திருப்பி வந்துடும். சரி, இன்றைக்கி இருக்க டைமில் வந்து சென்னையில் லோன் வாங்கி வீடு தாராளமாக வாங்கலாம். பட் அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி வாங்கணும். மேக்ஸிமம் வந்து நல்ல ஒரு பெரிய பேங்க்கில் வாங்குறது பெட்டராக இருக்கும். அதாவது தேர்ட் பார்ட்டி வெண்டாரு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து ஜாஸ்தி வரும். ஆனால் மேக்ஸிமம் கையிலேயே பணம் இருந்தால் கூட லோனில் வீடு வாங்குறது பெட்டர் தான். ஏன்னா அந்த லோன் முடிகிற டைமுக்கும் அந்த வீடோட வேல்யூக்கும் ஓரளவுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகிடும். பிரச்சனை இருக்காது. தாராளமாக வாங்கலாம். ஏன்னா கையில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறு ஏதாவது சேவிங்ஸ் பிளானாக கூட மாற்றிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பேங்க்கில் வாங்குறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கலாம், இஎம்ஐலேயே வாங்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் அவங்களோட சேலரியை பேஸ் பண்ணி தானே தராங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு 30,000 இஎம்ஐ கட்டுற மாதிரியே ஒரு வீடு வாங்க முடியும். சென்னையில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இண்டிவிஜுவல் ஹோம் வந்து பிளான் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஹோம் பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். ஃபஸ்ட்டு அந்த லேண்டோட வேல்யூ என்ன, நம்ம எந்த மாதிரி ஏரியாவில் வாங்க போகிறோம், அங்கே அதை பேஸ் பண்ணி இருக்கிற விஷயங்கள் என்ன. நிறையா இன்றைக்கி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஜாஸ்தி வந்துட்டாங்க. அதனால் உடனே எல்லோரும் அந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த மாதிரி போகாமல் நம்மளே அந்த ஏரியாவுக்கு வந்து ப்ராப்பராக விசிட் பண்ணி இண்டிவிஜுவலாக என்ன மாதிரி ரேட்ஸ்லாம் போயிட்டுருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் போய் நம்ம போட போகிறோம். அதில் எங்கேயா ஏமாந்துட்டோம் அப்படின்னா லைஃபே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஸோ அது ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். அது பார்க்காம போகக்கூடாது. இதில் நிறைய ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். நிறைய பேரோட ஐடியா வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வாங்கினவங்க எப்படி வாங்கினாங்க, என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது பெட்டராக இருக்கும்னு தோணும். எங்கேயுமே ஹோம் லோன் வந்து ஒஸ்ட்டு தான். ஏன்னா வந்து சம்பளமே ஒரு 50,000 வாங்குறேன்னீங்களா, 25,000 ரெண்டுக்கே லோனுக்கே போயிடும். அப்படி பார்க்கும்போது 25,000 வச்சு ரன் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். இல்லை, அதை கட்ட முடியாது. ஏன்னா நிரந்தரமான தொழில் கிடையாது. ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து நிரந்தரம் 2 சம்பளம் வருது, 60 வயசு வரைக்கும் வேலை நிரந்தரம். இதே வந்து ஒரு ஐடி கம்பெனியோ ஒரு தனியார் கம்பெனியோ எப்போ வேணும் நம்மளை வேலை விட்டு தூக்கலாம். அதுக்கான சோர்ஸ் இருந்தால் நம்ம இஎம்ஐக்கு போகலாம். சோர்ஸ் இல்லைன்னா இஎம்ஐக்கே போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ இது பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்கிற எல்லாத்துக்குமே சொல்கிறது அதுதான். ஒரு சாதாரண ஒரு பொருள் வாங்கணும், ஒரு செல்ஃபோன் 20,000 10,000 வாங்கினீங்கன்னா கூட சேமித்து வச்சு நமக்கு தேவைப்படுது. ஒரு 6 மாதம் கழிச்சு சிறு சேமித்து வச்சு கூட நீங்கள் ரெடி காசு கொடுத்து எடுக்கலாம். இஎம்ஐக்கு மட்டும் நம்ம எந்த பொருளுக்கும் போகவே போட்டு. அதுதான் உண்மை. வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்ன? வீடு வாங்க நம்ம வருமானம், நம்ம குடும்ப சூழ்நிலை, நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ இஎம்ஐ இருக்குது, எவ்வளோ 2 வீலர் வண்டி லோனு, வீட்டு வாடகை, அதெல்லாம் கழித்து நம்மளால முடியுமா நல்லா யோசிக்கணும். ஒரு டைம் 100 டைம் நம்ம யோசிக்கணும். வாங்கலாமா வேண்டாமா. லீஸுக்கு போகலாம். ஒரு வீடு வாங்கினா ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா லீஸு கொடுத்து போகிறோம் பார்த்தீங்களா, அந்த 10 லட்ச ரூபா வந்து அப்படியே இருக்குது. ஒரு 5 வருஷம் வீட்டு வாடகை வந்து ஒரு மினிமம் இப்போ 12,000, ஒரு டபுள் பெட்ரூம் அப்படின்னா ஒரு 12,000 ரூபா இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து 1,44,000 மிச்சமாகுது. 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு 6 7 லட்சம் 8 லட்சம் மிச்சமாகுது. இப்போ நம்ம 10 லட்ச ரூபா நம்ம பணம் அப்படியே இருக்குது அவங்கள்ட்ட கொடுத்து 20 லட்ச ரூபா ஆகுது. நம்ம 20 லட்ச ரூபா சொந்த ஊரில் போய் சென்ட் ஒரு 2 லட்சம் 3 லட்ச ரூபா சென்ட் இருந்துச்சுன்னா அந்த சென்ட் இடம் வாங்கி 5 லட்ச ரூபாவில் சொந்த வீடு கட்டி இருக்கலாம். நம்ம சென்னையிலையோ வேறு எங்கேயா இருந்தாலும் சரி, சிட்டியில் மெயின் சிட்டியில் இருக்கும்போது ரெண்ட்டுக்கு போனாலும் ஓகே தான். முடிஞ்ச அளவுக்கு லீஸுக்கு போங்க. வீடு கண்டிப்பாக வாங்கலாம். பட் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டை விட வந்து இண்டிவிஜுவலாக இருந்தாக்கா பெஸ்ட்டாக இருக்குன்னு என்னுடைய. வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேல்யூ பார்க்கணும். சிஎம்டி அப்ரூவலான்னு பார்க்கணும். நான் சிஎம்டி அப்ரூவல் இல்லைனாக்கா இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. சிஎம்டி அப்ரூவல் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். அதெல்லாம் பார்த்து வாங்கணும். முன்னேறவங்களும் இருக்காங்க, பிஸ்னஸ் இல்லாமல் அதை வாங்கிட்டு வந்து வீணாக்குறவங்களும் இருக்காங்க. இதில் வந்து அதிகமாக வந்து முன்னேறவங்க தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா படித்தவங்கலேருந்து எல்லாமே ஸ்விக்கி சொமோட்டோலேருந்து எல்லாருமே ஏதோ ஒன்று நம்ம வந்து உழைக்கணுன்றதுக்காக நிறைய பேர் இப்போ முன்னை விட இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து
கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் சார். ஏன்னா நம்ம வந்து நமக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த கனவு வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கிற கனவு தான் அது. நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் சொந்தமாக. நம்ம வாடகை வீட்டில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஓன் வீட்டில் இருக்கணும்னு தான் இப்போ இருக்கிற எல்லாருடைய கனவு வந்து அதுவும் ஒன்று தான். கம்பல்சரி வந்து ஓன் ஹவுஸ் கண்டிப்பாக இருக்கணும். இஎம்ஐ வந்து நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் சார் இருக்குது. இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டுலேருந்து எல்லாருமே இஎம்ஐ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து அதை ஒரு கரெக்டான ஒரு இதுக்கு நம்ம இஎம்ஐ எடுத்தாக்கா வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி எடுத்தால் நம்ம வாடகை கட்டுறது நம்ம வந்து இதில் கட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம எடுத்து கண்டிப்பாக அதுக்காக பண்ணலாம் சார். லோனு வாங்கினோம்னு வச்சுங்களேன், அது கட்ட தெரியாமல் போட்டால் வீட்டில் வந்து பிரச்சனை போடுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதாவது நம்மளை வந்து வசதியாக இருந்தால் சொந்தமாக இருந்தால் வீடு வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். லோனு ரொம்ப கஷ்டம். லோன் ஈஸியாக கொடுப்பாங்க, அது வந்து ரொம்ப கஷ்டம். எதுவுமே இல்லை, ஆண்டவ முறை எதுவுமே இல்லை, நல்லபடியாக இருங்க, அதே போதும். நல்லா இருக்க சம்பளம், நல்லா சாப்பாடு, நல்லா வீட்டில் நிம்மதி, அப்படி தான் இருக்கணும். லோனு வாங்கிட்டு அவன்கிட்ட கொடுக்கணும் இவன்கிட்ட கொடுக்கணும், டெய்லியும் சண்டை சச்சரவு, டெய்லியும் வந்தால் செலவும் தூக்க மாட்டிக்குவாங்க அதுலேயே லோனில் வாங்கி. அதெல்லாம் வந்து தப்பான விஷயம். அதெல்லாம் என்னை பொறுத்தளவும் நல்லபடியாக உழைக்கணும், நல்லா சாப்பிட்ணும், இருக்க காசை வச்சு வீட்டில் வந்து நல்லபடியாக இருக்கணும். நம்ம கையில் எவ்வளோ சொத்து இருக்கோ அதை வச்சு வந்து வீட்டு வந்து நல்லா இருக்கணும். அதுதான் ஏங்க இஎம்ஐ வாங்குறத வந்து நம்ம காசு போட்டு வாங்குறாங்க. அது இஎம்ஐன்னா என்னன்னு தெரியுங்களா? இஎம்ஐ வந்து நம்ம இது போட்டு தான் இது பண்ணுது வட்டி போடுறானுங்க. அது வந்து வட்டிக்கு விட்றது தான் அது மாதிரி இஎம்ஐ. அதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை லோன் வாங்குறது தப்பு, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளால் வந்து ஏதாவது ஒரு பணம் இருக்குது அப்படின்னா எஸ்ஐபி மாதிரி ஏதாவது உங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்றாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற, நான் ஏற்கனவே சொன்னேன், லோன் எடுக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பெரிய பேங்க்கை நம்பி போங்க. ஒரு HDFC, ICICI இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் HDFC வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க அதில் வந்து கிங்காக இருக்காங்க, ஹோம் லோனில் அவங்க கிங்காக இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை வந்து எஸ்ஐபியில் போடும்போது அதுக்கு தனியாக வந்து நமக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் சேலரி வருது அப்படின்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கைடுக்கு ஒரு ஆள் கேட்குறீங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலியமாக நீங்கள் போடும்போது எஸ்ஐபியை 2 டைப்பாக பிரித்து போடலான்னு சொல்கிறாங்க. ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற ஒரு பிளானு, ரிஸ்க் இருக்கிற ஒரு பிளான். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை 2ஆக பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது ரிஸ்க்கு இல்லாத பிளானில் போகிற பணம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிட்டர்ன் திருப்பி வந்துடும். ரிஸ்க் இருக்கிற பிளானில் வந்து நீங்கள் உங்களோட ஃபண்டை பாதியாக பிரித்து போடுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வரும்போது மேபி உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவும் வரலாம், லாஸும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஏன்னா வந்து சம்பளம் பூரா 1ஆந்தேதிலேருந்து 10ஆந்தேதிக்குள்ளே இஎம்ஐக்கே போயிடுது. நீங்கள் கடைசி 10 நாள் யாருக்காக இருந்தாலும் கடைசி 10 நாள் 15 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்க கூட யோசிப்பாங்க. பாவம் குழந்தை குட்டி இருக்கிறவங்க ஒரு டீ குடிக்க கூட யோசிப்பாங்க. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள், அதாவது வந்து மனைவி, அவங்க தான் யோசிக்கணும் மேக்ஸிமம். இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஆடம்பர செலவு பண்ணாமல் சிக்கனமாக இருந்தீங்கன்னா எதுவுமே சாத்தியம்தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ 199% இஎம்ஐ தவிர்க்க பாருங்கள். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.